கட்டில நல்லாத்தே இருக்கு. வாங்க மச்சான். என்ன மச்சான் பாக்குறிய? நீங்க கோவத்துல கண்டபடி கழிச்சு போட்டாலும் உடைச்சு போட்டாலும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது என் பொறுப்பு இல்ல. அதான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சேன். மச்சான் இப்ப ரூம் நல்லா இருக்குல்ல? என்ன மச்சான், ஏன் இம்புட்டு துணிமணினா எல்லாமே சித்தி ரூம்ல இருந்துச்சு. அதான் கொண்டாந்து மொத்தமா என்கிட்ட அடிக்கிட்டேன். இனி நான் உங்களோட தானே இருக்க போறேன். என்னடி என்ன என்ன வெறுப்பேத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மச்சான், நான் இப்படி ஏதாச்சும் பண்ணாலாது உங்க மனசு இறங்கும்னு பாக்குறேன். அப்படி முறைக்காதே மச்சான். இங்க பாரு விஜி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேருக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. மரியாதையா நீயா யார்கிட்டயும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிடு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் மச்சான், பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இப்படி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் எங்கிட்ட மச்சான் போவேன்? நீங்க தானே அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. மரியாதையா வாய மூடுறே. அடிங்க மச்சான், அடிங்க உதைங்க, என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு மச்சான். ஆனா என் இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். இது என் வீடு, நான் இங்கத்தான் இருப்பேன். நீங்கத்தான் என் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ சொல்லிட்டா நான் உன் புருஷன் ஆயிடுவேனா?